வலிமையை வளர்ப்பதற்கான ஆழமான சாரத்தை, அதாவது வாய்ப்பை ஆராய்வதற்காக நான் இன்று உங்கள் முன்னால் சவால்கள், நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் துன்பங்கள் நிறைந்த உலகில் இருண்ட காலங்களில் நம்மை வழிநடத்தி பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நம்மை உந்தி தள்ளும் கலங்கரை விளக்கமாக செயல்படுவது நமது உள்ளார்ந்த மன உறுதி. உள் வலிமை என்பது ஒரு விரைவான உணர்ச்சி அல்லது ஆற்றலின் தற்காலிக வெடிப்பு அல்ல, மாறாக அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தங்கியிருக்கும் பின்னடைவு, உறுதிப்பாடு மற்றும் அசைக்க முடியாத தைரியம் ஆகியவற்றின் களஞ்சியமாகும். துன்பங்கள் ஒரு தடையல்ல, வளர்ச்சிக்கான வாய்ப்பு. பின்னடைவுகள், தோல்விகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பாதையை நீங்கள் உணர்ந்து கொண்டு அந்த வெற்றியை உங்களால் கடந்து செல்ல முடியும் என்று நான் இன்று இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வாழ்க்கை பயணத்தில் சவால்கள் தவிர்க்க முடியாதவை. எவ்வாறாயினும் இந்த சவால்களை நாம் எவ்வாறு உணர்கிறோம் மற்றும் பதிலளிக்கிறோம் என்பதே நமது தன்மையை வரையறுக்கிறது மற்றும் நமது விதியை வடிவமைக்கிறது. உள் வலிமையை வளர்ப்பதற்கு சவால்களை திறந்த கரங்களுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை கடக்க முடியாத தடைகளாக பார்க்காமல் தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஊக்கிகளாக பார்க்க வேண்டும். மைண்ட்ஃபுல்னஸ் என்பது நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களின் விழிப்புணர்வையும் ஏற்றுக்கொள்ளலையும் வளர்ப்பது. நினைவாற்றலை தழுவுவதன் மூலம் நாம் மனதில் தெளிவு, உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் உள் அமைதியின் ஆழமான உணர்வை பெறுகிறோம். நினைவாற்றல் மூலம் வாழ்வின் சவால்களை கருணையுடனும் சமநிலையுடனும் வழிநடத்தும் உள் வலிமையை வளர்த்துக் கொள்கிறோம். நோக்கம் என்பது நமது பாதையை ஒளிர செய்து நமது பயணத்திற்கு அர்த்தத்தை தரும் வழிகாட்டு மொழியாகும். நம்முடைய ஆழமான மதிப்புகள் மற்றும் ஆசாபாசங்களுடன் நமது செயல்களை நாம் சீரமைக்கும் போதுதான் உள்ளார்ந்த உணர்வை நாம் உணர்ந்து எந்தவித தடையும் வந்தாலும் அதை கடந்து மிகப்பெரிய கனவுகளை அடைய அது நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. உள் வலிமையை வளர்ப்பதற்கு நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும். வரம்பெற்ற சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலத்தை கற்பனை செய்து அந்த கனவுகளை அசைக்க முடியாத உறுதியுடனும் இடைவிடாத விடாமுயற்சியுடனும் தொடர தைரியத்தை வரைவழைப்பதற்கு உள் உணர்வை, உள்ளார்ந்த சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும். உள் வலிமையை வளர்ப்பது என்பது அடையப்பட வேண்டிய இலக்கு மட்டுமல்ல, நமது வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் வாழ்நாள் பயணமாகும். நமது உண்மையான ஆற்றலுக்கான கதவை திறக்கும் திறவுகோலாகும். நோக்கம், ஆர்வம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. எனவே எத்தகைய இடையூறுகளை சமாளித்து நமது கனவான கனவுகளை அடைவதற்கான உள் வலிமையை வளர்த்துக் கொண்டு கைகோர்த்து இதயத்துடன் இணைந்து இந்த பயணத்தை தொடங்குவோம். விழித்திடுங்கள், காலை 5:30 மணிக்கு எழுந்திடுங்கள். PMS இணையதளத்தோடு மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நீங்களும் இதை உணர்ந்து நல்ல பல விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்ல முறையில் நடத்துமாறு இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலுமாக மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களும் பயன்பெற செய்யுமாறு என்னுடைய வேண்டுதலை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். உங்களது பொன்னான நேரத்தை நீங்கள் செலவு செய்து PMS இணையதள அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் கண்டு வாழ்க்கையை சரி செய்து உங்கள் ஆங்கில புலமை மட்டுமில்லாமல் உங்களது எல்லா திறமைகளையும் உள்ளடக்கிய ஒரு சேனல் தான் PMS Edu. இந்த PMS இணையதளத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்களும் பயன்பெற வாழ்த்துக்கள் தெரிவித்து நான் இந்த பயணத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.